புதுக்கோட்டை மாவட்டம் இறையூர்ல வேங்கை வயல் என்ற கிராமத்தில் வந்து ஒரு நீர்த்தேக்க தொட்டியில பட்டியலின மக்கள் வந்து வசிக்கக்கூடிய பகுதியில் உள்ள நீர்த்தேக்க தொட்டியில வந்து மலம் கலந்ததாக ஒரு கம்ப்ளைண்ட். அதாவது பாத்தீங்கன்னா இதை கலெக்டர் வந்து சரியா விசாரிக்கல. இந்த கலெக்டர் மேடம் இதை சரியா விசாரிக்காம இந்த விஷயத்தை பெரிய லெவல்ல ஒரு பூகம்பமா மாத்தணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல இன்னமும் அந்த மலம் கலந்தவங்களை கண்டுபிடிக்கல. அந்த கலெக்டர்மா அந்த மலம் கலந்தவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த முயற்சி எடுக்கல. ஆனா அந்த ஒரு காரணத்தை வச்சு, அதாவது எப்படின்னா அந்த பட்டியலின மக்கள் வாழ்ற பகுதிக்குள்ள யாராவது போய் இங்கிருந்து மேலேறி போட முடியுமாங்க? வேண்டுமென்று ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சி தமிழகம் முழுவதும் பிசிஆர் சட்டத்தை பதிவு பண்ணி அதன் மூலமா வருமானம் பார்த்துக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு அரசு ஊழியர்கள் ஒரு சிலர் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இன்னைக்கு அந்த ஊர் மக்கள் வந்து பிசிஆர் கேஸ் போட்டுருக்காங்களாம் கோயில்ல. அவங்கள கோயிலுக்குள்ள அதாவது எப்படின்னா திசை மாத்துறாங்க பாருங்க. மலம் கலந்ததுக்கு வந்தவங்க அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்காம அதை விட்டுட்டாங்க. ஏன்னா அதை கலந்தது அவங்களா தான் இருக்குன்னு தெரியும். அதனால அந்த மலம் கலந்தவங்களை உடனடியாக கண்டுபிடிக்கணும். அரசாங்கம் வந்து புதுக்கோட்டை மாவட்ட எஸ்பி அவர்கள் வந்து உடனடியாக கண்டுபிடிக்கணும். அந்த இதில் வேடிக்கை என்னவென்றால், வழக்கை விசாரிக்க தொடங்கிய சிபிசிஐடி போலீசார் ஆரம்பத்தில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்திருந்தனர். ஆனால் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 3 பேரும் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் வன்கொடுமை வழக்கு நீக்கப்பட்டுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக புதுக்கோட்டை செய்தியாளர்